அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் பணம் சேர்வதற்காகவும் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கணும், பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்களை செய்யும்போது நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். நம்ம பாடாய்படுத்திட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி தை மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் தீர்வதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கெல்லாம் உடனடியாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரத சப்தமின்னு சொல்லக்கூடிய சூரிய ஜெயந்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். கூடுதல் சிறப்பாக இன்றைக்கி 4-4 அப்படிங்கிற சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி. அடுத்து தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது இது தை மாதத்தின் 22ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 22ங்கிறதுல 2ஐயும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ 4-4ங்கிற சேர்க்கை, ரத சப்தமி, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் சேர்ந்தே இந்த நாளை ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக மாற்றியிருக்கு. இந்த நாளில் எருக்கன் இலை குளியல் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும் என்பது குறித்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். மேலும் எருக்கன் இலை எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த இலை கிடைக்காதவங்க எந்த மாதிரி தங்களுடைய பாவங்களையும் கர்மவினைகளையும் போக்கிக்கலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இவை தாண்டி இந்த நாளில் 4 மிளகு வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது 40 லட்சம் கடன் இருந்தாலும் அது 4 மாதத்தில் ஈஸியாக அடைச்சி முடிச்சிடலாம் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய, அதுவும் இப்படி ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செய்யும்போது ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும், பணமும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான பரிகாரம். இதுக்கு முன்னாடி சென்ற ஆண்டு இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அதே பரிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த முறையும் சொல்கிறேன். அதுவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருக்கிறதுனால அன்னைக்கு நிறைய பேர் செஞ்சு பாதி பேர்த்துக்கு தான் பலன் கிடச்சிது, மீதி பேர்த்துக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. இன்று இரவு 8 to 9 மணிக்கு நீங்கள் செய்யும்போது சிறப்பான பலன் கிடைக்கும். ஒருவேளை அந்த டைம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தேவைப்படுது. இந்த கிராம்பு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிராம்பை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும்னாவே நமக்கு பாதி கஷ்டங்கள் நீங்கிடும். ஏன்னா இதனுடைய வாசம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். நீங்கள் பரிகாரத்துக்கு எடுத்துக்கும் போது நல்ல முழு கிராம்பை எடுத்துக்கணும். அதாவது மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 7ங்கிறது பார்த்திங்கன்னா கேதுவுக்கு உரிய ஒரு எண்ணுங்க. மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணுன்னு சொல்லலாம். மேலும்
இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் கேதுவிற்குரிய 7ங்கிற எண்ணிக்கையில் நம்ம இந்த கிராம்பை பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும், கடன் பிரச்சனை வந்து நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இன்று சப்தமி திதியாக இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் விசேஷம். ஏன்னா சப்தமிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 7வது திதி. மேலும் சூரிய பகவானுக்கு உரிய இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட வண்டியில் தான் வலம் வருவார். சரிங்களா? அதனால் 7ங்கிற எண் நீங்கள் வந்து அதிகமாக பவர்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால் 7ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கிராம்பை கட்டுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நூல் வந்து தேவைப்படுது. ஏன்னா சிவப்பு நிறங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நிறமாக கருதப்படுது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள்கிட்ட ரெட் கலரில் நூல் இல்லைங்கும் போது நீங்கள் கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு அதை வந்து நீங்கள் வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது ரெட் கலராக வந்து மாறிடும். இப்படி வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்லா உலர்ந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம். இப்போது இந்த 7 கிராம்பையும் எடுத்து நீங்கள் ஒரு பூச்செண்டு சேர்த்துற மாதிரி, அதாவது இப்படி ரோஜா பூக்கள் ஒரு 7 இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இப்படி ஒன்றோட ஒன்றா சேர்த்தும் போது ஒரு கொத்து மாதிரி பஞ்ச் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 7 கிராம்பையும் நீங்கள் ஒன்றோட ஒன்றா சேர்த்து நல்ல பஞ்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா வந்து அதை டைட்டாக கட்டிக்கோங்க. 7 சுற்று சுற்றுனீங்கனாலும் ஓகே தான். சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் பூ கட்டுற மாதிரி, அதாவது பூ கட்டுறதுக்கு நம்ம முடிச்சு நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 7 முடிச்சு வந்துட்டு நீங்கள் போடுங்க. போட்டு நல்லா வந்துட்டு இதையை டைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம கிராம்பு எடுத்துக்கிட்டது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் கடன் பிரச்சனை நீங்குவதற்கும். இப்போ நம்ம ரூபாய் எடுத்துக்கிறது வந்து பணம் சேருவதற்கு. இது வந்து மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாணயம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் இது வந்து எடுத்துக்கோங்க. முதல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ரூபாயில் எழுதுறதுக்கு நமக்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த 2 கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னு நினைக்கிறவங்க ப்ளூ வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ரூபாய் நாணயத்தில் 1ன்னு போட்டிருக்குது இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரையும் போது அது தெளிவாக தெரியாது, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 முறை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரூபாயை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 7 கிராம்பையும் வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும், இன்றைக்கி சூரிய ஜெயந்தியாக இருக்கிறதுனால சூரிய பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், எனக்கு நல்லா வந்து பணவரவு ஏற்படணும், கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க. கூடவே மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, தினம் தினம் ஏதேனும் ஒரு வகையில் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா ஐ எம் எ மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கின மாதிரியும் 1 நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம் பருப்பு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டப்பாக்குள்ளார அந்த பருப்பை நல்லா தோண்டிட்டு அதுக்குள்ளார நீங்கள் இந்த 7 கிராம்பையும் அந்த ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வச்சு நல்லா வந்து அதை மூடி வச்சிடணும். ஏற்கனவே இது போன்ற பரிகாரங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ அதுக்குள்ளே வந்து நீங்கள் காசும் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களும் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பொருளை நீங்கள் இன்றைக்கி எடுத்து மாற்றிக்கிறதுனா தாராளமாக மாற்றிக்கலாம். அதாவது அந்த பொருளை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு காசு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த 7 கிராம்பையும் மட்டும் நீங்கள் அந்த துவரம் பருப்பில் வச்சுருங்க. இது வந்து 3 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த ரூபாவை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த 7 கிராம்பையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம், இல்லைன்னா ஓடுகின்ற தண்ணீரில் போட்டலாம், உங்களுடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.